இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். 6 லட்ச ரூபா அப்படின்றது முன்பணம் கிடையாதுங்க. 6 லட்ச ரூபா தான் ஃபுல் பேமெண்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்குறதுக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 699 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு பஸ்ஸு காரு எல்லாமே போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாட்டோட விலையே வந்து 6 லட்ச ரூபா அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும். ஸோ இந்த முன்பணத்தை 3 லட்ச ரூபாயை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் ஒரு 3 லட்சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மாதத்தில் இருந்து 50 மாதத்துக்குள்ள உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வட்டி இல்லா இஎம்ஐ வசதியை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிராண்டான ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் 23 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட்டு ஃபுல்லாக வந்து அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்க் வசதியுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து பெருங்கட்டூர் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, பல்லவன் ஸ்கூல் அண்ட் பல்லவன் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சித்ரா கிருஷ்ணசாமி ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஎன்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அருள்மிகு முருகன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு செய்யாறு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவேல இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை பத்தி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இவங்க ஒரு யூனிக்கான விஷயம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில 6 லட்ச ரூபா இருந்தாலே போதும். 6 லட்ச ரூபா அப்படின்றது முன்பணம் கிடையாதுங்க. 6 லட்ச ரூபா தான் ஃபுல் பேமெண்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்குறதுக்கு. இவங்க வேற என்னென்ன விஷயம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, உள்ள என்ன அமெனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இந்த கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பம்மாள் நகருங்க. இந்த ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஏக்கரில் மொத்தம் 360 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 290 பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த எஸ்எம் நகரை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 70 பிளாட் மேல வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கார்னர் பிளாட்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஃபேசிங் பார்த்து வாங்குறீங்க ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேசிங் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எல்லா டைரக்ஷன்லயுமே இந்த சைட்ல வந்து பிளாட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சுப்பம்மாள் நகர்ல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 2000 3000 4000 சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணியும் வாங்கிக்கலாம். எக்ஸாக்டா இந்த எஸ்எம் நகர் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாறு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இருக்கிற பெருங்கட்டூர் அப்படின்ற ஒரு ஊரை ஒட்டின மாதிரி தான் இந்த லேஅவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி, இந்த சைட் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராசரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஸ்டேட் ஹைவேலே இருக்குங்க. நான் அது ஒன்றொன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு பஸ்ஸு காரு எல்லாமே போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். சைட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்டான ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ரோடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் 23 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட்டு ஃபுல்லா வந்து அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்க் வசதியுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. உங்களுக்கு சைட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்க அப்படின்னா ஊரை ஒட்டின மாதிரி தான் இந்த சைட் இருக்கிறதுனால நீங்க ஈஸியாவே வந்து இபி கனெக்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். மளிகை சாமானா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கட்டூர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கான ஒரு பிளாட்டை நான் வாங்கி வீடு கட்ட போகிறேன், என்னை சுற்றி என்னென்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மத்தியில் தாங்க அமைச்சிருக்காங்க. இங்கே இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிடலாம். ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா தொழில் நகரமான ராணிப்பேட்டைக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டரில் நீங்கள் காஞ்சிபுரம் போயிடலாம். ஒரு 60 கிலோமீட்டரில் நீங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம்.
உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இப்போ செங்கல்பட்டை வந்து சேட்டலைட் சிட்டியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் சிட்டியாக வந்து மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்தோட க்ரோத் வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த சைட்டில் இருந்து காஞ்சிபுரத்தை நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் இருந்து செய்யாறு சிப்காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரக்கடம் சிப்காட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த சைட்டில் இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பூந்தமல்லி வரையுமே டெவலப் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃபேஸாக வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரையுமே மெட்ரோ வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுனால காஞ்சிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்து மெட்ரோ வந்து வரப்போகிறதா வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல வாங்கக்கூடிய ரேட்டுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த ரேட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செய்யாறு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேலேயே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இங்கே இருந்து பெருங்கட்டூர் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பல்லவன் ஸ்கூல் அண்ட் பல்லவன் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சித்ரா கிருஷ்ணசாமி ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஎன்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அருள்மிகு முருகன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சைட்டுக்கு நியர்பைல நிறையவே இருக்குங்க. இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட், ரெசிடென்சியலுக்கு மத்தியில் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்க்கணும், இல்லை உங்களுக்கான பிளாட்டை இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸாக நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கனாலே போதும். லீகல் டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கான வீட்டு மனையை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த டெவலப்மெண்ட்ஸில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 மடங்கு அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துல இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 699 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான வீட்டு மனையை ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் 6 லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க. 6 லட்ச ரூபா முன்பணம் கிடையாது, மொத்தமே வந்து 6 லட்ச ரூபா தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு யூனிக்கான விஷயம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாட்டோட விலையே வந்து 6 லட்ச ரூபா அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும். ஸோ இந்த முன்பணத்தை 3 லட்ச ரூபாயை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் ஒரு 3 லட்சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மாதத்தில் இருந்து 50 மாதத்துக்குள்ள உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வட்டி இல்லா இஎம்ஐ வசதியை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் ஒரு 6 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, ரெசிடென்சியலுக்காகவோ இல்லை கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி ஃபியூச்சர் க்ரோத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காகவும் ஒரு இடம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, வட்டி இல்லை இஎம்ஐ வசதியுமே இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க இடம் மட்டும்தான் வித்துட்டு இருக்காங்களா, வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சைட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 3 வில்லா வரப்போகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வில்லாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணி 1 BHK 21 லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரெடி டு மூவ்ல ஹவுஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இவங்க சைடில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.